வாடகையே இல்லாம உன்னோட தங்க வச்சுக்கலாம்னா அதுவும் கரெக்ட் தான். நமக்குள்ள என்ன வீட்டுக்காரங்க குடுத்தனக்காரங்கன்னு வியாபாரம் மாதிரி ஆயிடும்ல. என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா? எங்க வீட்ல நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம். ஏன் உங்க வீட்டுக்காரங்க? அது அடிக்கடி எங்க வேலை விஷயமா வெளியூர்ல சுத்திட்டு இருக்கோம். அப்பப்ப வந்துட்டு போகும். இப்ப என்ன சொல்ல வர? இந்த வீட்டை அப்படியே லேடிஸ் ஹாஸ்டல்ல மாத்தலாமான்னு தோணுச்சு. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காம பார்க்கல எல்லாம் வேலை செய்யறாங்க சார். நிறைய ஐடி கம்பெனிங்க இருக்க இடம் தான் டைடல் பார்க்கு. அங்க ஒரு கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன். யாரு எவருன்னு தெரியாமயே அவரோட பழகிட்டு இருக்கீங்களா? நெருப்ப ஈ முக்கியமா, கரும்ப கரடி கடிக்குமா, பாயசத்தை பாம்பு குடிக்குமா? நான் போய் சொன்னேன், நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. அவங்க போயிட்டாங்க இல்லையா? இல்லையாப்பா, உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டேனே, போயிட வேண்டியதானே. இன்னும் என்ன பண்றாங்க இங்க? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் போவேன்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. வா மீனாட்சி, அப்போ நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. காப்பி கீப்பி குடிச்சியா? நீ ஏன் வீட்டுல இல்ல? காப்பி எங்க இருந்து குடிக்கிறது? வர்றவங்க போறவங்களுக்கு காப்பி கீப்பி போட்டு கொடுக்கறதுக்கும் ஆட்டோ கிட்ட புடிச்சு கொடுக்கணும் தான் வீட்டுல எங்க அப்பா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அது மாடிப்படி கீழே எங்க படுத்துக்கிட்டு இருக்கோம். எட்டி உதச்சா எந்திரிச்சு வந்துடும். அவர் எங்க இங்க இருக்காரு? நான் வந்தப்பதான் வெளில போனாரு. மீரா இப்ப வந்துருவாமா, வீட்டை பார்த்துக்கண்டு போனாரு. உட்காந்துருக்கேன். அது எப்பவுமே இப்படிதான். கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. வீட்டை அப்படியே திறந்து விட்டுட்டு கண்டவங்களையும் பாத்துக்க சொல்லி போயிட்டு இருக்கோம். சரி, நாங்களும் என்ன நீ என்ன கண்டவளா? உக்காரு. அன்னைக்கு இப்படிதான் பழைய பேப்பர்கார பேப்பர் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை வீட்டை பாத்துக்க சொல்லி எங்க அப்பா முடி வெட்டுறதுக்காக சலூன் கடைக்கு போயிடுச்சு. நான் வந்து பாக்குறதுக்குள்ள பின்னாடி காய போட்டிருந்த 3 பட்டு புடவை காணாம போயிடுச்சு. ஐயா, நான் ஒன்ன சொல்லல, நாட்டுல நடக்கிறத சொன்னேன். இதுக்கு தான் எங்க அப்பாவை ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுலாமான்னு யோசிக்கிறேன். நானும் அந்த ஐடியாவோட தான் வந்தேன். எங்க அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடலான்னா? இல்ல காலேஜ்ல படிக்கிற என் தம்பி பொண்ணை சேர்க்கிற ஐடியாவில். என்ன மீனாட்சி, காலேஜ்ல படிக்கிற பொண்ணை எதுக்காக முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்? முதியோர் இல்லத்துல இல்ல, நல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்க்கணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் தூத்துக்குடியில இருக்காங்க. அவ படிக்கிற காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல? இருக்கு, ஆனா சார்ஜ் அதிகமா இருக்கு. அதான் வெளில எங்கன்னு தங்கிக்கலான்னு ஒரு ஐடியா. வயசு பொண்ணை வெளியில தங்க வைக்கிறது நல்லாவா இருக்கா? லேடிஸ் ஹாஸ்டல்லாம் விசாரிச்சு பார்த்தேன். 2-3 பேரை ஷேர் பண்ணி தங்கிக்கிறாங்க. ஆனா இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், தனி ரூமா வேணும்னு கேக்குறா. உன் வீட்டுல தங்க வைக்க வேண்டியதானே? என் வீட்டுல இருந்து காலேஜ் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. அப்ப என்ன பண்ண போற? உன் வீட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல, அதை வாடகை கொடுத்தீங்கன்னா அவளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும், உனக்கும் பணம் வரும்ல. ஐயா, அதுல தட்டு முட்டை சாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பத்தாதுக்கு சின்ன ரூம் வேற. போதும், ஒத்தி தங்குறதுக்கு தானே. எவ்வளவு வாடகை கேக்குற? என்ன மீனாட்சி நீயும் நானும் எத்தனை வருஷமா ஒன்னா மண்ணா பழகுறான். நமக்குள்ள எதுக்கு பணம் கிணமில்லாம்? ரொம்ப தேங்க்ஸ் மீரா. எதுக்கும் 4 பக்கம் சின்ன ரூமுக்கு என்ன வாடகை வாங்குறான்னு விசாரிச்சு வைக்கிறேன். சரி, யோசிச்சு வை, நாளைக்கு வரேன். சரிதான். இதான் என் வீடு. வாங்க. மீரா, மீரா, உங்களை மாதிரி ஒருத்தர். ஓ மீரா, என்ன என்ன மாடியில இருந்து வர? மாடிக்கு போனா மாடி வழியா தான் வருவாங்க, பின்ன எப்படி வருவாங்களா? ஆமா, எப்போ வெளியில போனா ஏதாவது நஞ்சு போன கிழவன கைய புடிச்சு நடத்தி கூட்டிட்டு வருவீங்க. இவரு யார் இவரு? புரிஞ்சு போச்சு. நீங்க தலை சுத்தி தரையில விழுந்த போது உங்களை செவுத்துல சாத்தி வச்சு கோலி சோடாவை குபீர்னு உடைச்சு உங்க வாயில ஊத்துறவரா அவரு? நான் ஸ்டாப்பா 4 நிமிஷம் பேசுறாங்களே, இவங்க யார் சார் இது? இதுதான் என் பொண்ணு மீரா. 3 வயசு வரைக்கும் பேச்சே வரல. எப்ப பேசுவான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப எப்ப நிறுத்துவான்னு கவலைப்படுறேன். இது வாய திறந்தா இப்படித்தான் பேசிட்டு இருக்கோம். அது சரி, நீங்க என்ன விஷயமா இது கூட சுத்திட்டு இருக்கீங்க? என் பேரு நாகபூஷணம், பிஇ படிச்சிருக்கேன், டைடல் பார்க்ல ஒர்க் பண்றேன். பாத்தியா மீரா, படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காம பார்க்கல எல்லாம் வேலை செய்யறாங்க. சார், நிறைய ஐடி கம்பெனிங்க இருக்க இடம் தான் டைடல் பார்க்கு.
அங்கே ஒரு கம்பெனியில் தான் நான் வேலை செய்கிறேன். யாரு எவருன்னு தெரியாமயே அவரோட பழகிட்டு இருக்கீங்களா? மீரா, இவருக்கு சொந்த ஊர் கப்பலிப்பாளையம். ரொம்ப நல்லவர். நான் டெய்லி வாக்கிங் போகும்போது ஹோட்டல்ல மீட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு அவர் டிஃபன் வாங்கி தருவார், நான் சாப்பிடுவேன். இன்னொரு நாளைக்கு நான் சாப்பிடுவேன், அவர் டிஃபன் வாங்கி கொடுப்பார். ஆக அவன் தலையில மிளகா அரைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அது நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பாக்கி அப்படியே பேங்க்ல போடுவார். இப்ப இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல ஏதாவது பொண்ணு இருக்கா என்ன? இல்ல மாப்பிள்ளை இப்படி தேடிட்டு இருக்கிறமா? இல்ல மீரா, முகப்பேர்ல ஒரு வீட்டு அவுட் ஹவுஸ்ல 3000 ரூபாய் வாடகைக்கு குடியிருக்காரு. ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தள்ளி இருக்கு. பக்கத்திலேயே இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அதுக்கு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல மீரா, நம்ம வீட்டு மாடியில ஒரு ரூம் இருக்கு, அதை வாடகைக்கு விட்டா இவர் தங்கிப்பாரு. வரதும் தெரியாம போறதும் தெரியாம குவைட்டா இருப்பாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். யாரு கேட்டா அவர் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அந்த ரூம் எல்லாம் தர முடியாது. அத வாடகை கூட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சும்மா இருக்க ரூமை வாடகை கொடுத்தா உங்களுக்கு நல்லது தானே? இதுக்கு தான் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. அது மாதிரி உங்களுக்குமா? அந்த ரூமை ஏற்கனவே நான் ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க வேற இடம் பாத்துக்குங்க. இது அநியாயம். என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முதல்ல அவரை கூட்டிட்டு வெளியில போங்க. நான் கூட்டிக்கிட்டு வந்தவரை விரட்டிட்டு உனக்கு தெரிஞ்ச ஆளை ரூம்ல வாடகைக்கு வைக்கலாம்னு பாக்குறியா? இது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். கிளம்பேயா. உங்களையும் தான் சொன்னாங்க, வாங்க. ஐயோ, மீரா, நீயா? வா 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 வா. என்ன மீரா, அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என் தம்பி பொண்ணுக்கு வாடகைக்கு ரூம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? எப்போ வர சொல்லட்டும்? அவசரப்படாதம்மா. நீ வந்துட்டு போனோன்னு திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன, வாடகையே இல்லாம உன்னோட தங்க வச்சுக்கலாம்னா? அதுவும் கரெக்ட் தான். நமக்குள்ள என்ன வீட்டுக்காரங்க குடுத்தனக்காரங்கன்னு வியாபாரம் மாதிரி ஆயிடும்ல. என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா? எங்க வீட்ல நானும் எங்க அப்பாவும் மட்டும் தான் இருக்கோம். ஏன் உங்க வீட்டுக்காரங்க? அது அடிக்கடி எங்க வேலை விஷயமா வெளியூர்ல சுத்திட்டு இருக்கோம். அப்பப்ப வந்துட்டு போகும். இப்ப என்ன சொல்ல வர? இந்த வீட்டை அப்படியே லேடிஸ் ஹாஸ்டல்ல மாத்தலாமான்னு தோணுச்சு. என்ன சொல்ற? ஆமா மீனாட்சி, ஓ தம்பி பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணுங்க தங்கறக்கு இடம் இல்லாம தேடிட்டு இருக்காங்க. இந்த வீட்லயே ஒரு 4-5 ரூம் இருக்கு, பெரிய ஹால் இருக்கு, சுத்தி வர தோட்டம் இருக்கு. பொண்ணுங்கள்ல இங்க தங்கினா அவங்களுக்கு வீட்ல இருக்கிற ஃபீலும் இருக்கும், ஹாஸ்டல் மாதிரி தெரியாது. என்ன சொல்ற? என் தம்பி பொண்ணு ஹாஸ்டலே வேண்டாங்கறா, நீ என்ன ஹாஸ்டலா மாத்த போறேங்கற? அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? நீ பாக்குற மாதிரி உன் தம்பி பொண்ண நான் பாத்துட்டு போறேன். அப்போ தங்குறவங்களுக்கு சாப்பாடெல்லாம்? அதுக்கு நான் புதுசா ஆள் வைக்க முடியாது. ஏன்னா என் வீட்டுக்காரர் இருந்தா கூட ஏதோ காபி டிபன் சாப்பாடுன்னு சொல்லி ஒரு சின்ன மெஸ் வைக்கலாம். இப்ப அதுக்கும் வழி கிடையாது. எப்படியும் ஒரு 10 பேர் தங்குற அளவுக்கு. அதெல்லாம் நல்லா தாராளமா. பணம் வர வர மேல 4 ரூம் போட்டுற மாட்டேன். அப்புறம் மீரா, என்ன நீ இங்க வந்து தங்க போறியா? இல்ல, நான் வந்துட்டு போனதுனால தானே இந்த ஹாஸ்டல்ங்கிற ஐடியா உனக்கு வந்தது. அதனால புரியுது. உனக்கும் 10% தரேன். ஆனா நீ இங்க வேலை செய்யணும். என்ன வேலை? பொண்ணுங்கள்லாம் நேரத்தோட வர்றாங்களா போறாங்களான்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை தேடிட்டு பசங்க வராம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் தான் எம்டி, நீ இன்சார்ஜ். ஓகே சரி, அப்ப ஹாஸ்டலுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மீரா, மீனாட்சி, பெண்கள் தங்கும் விடுதி. நல்லா இருக்குல்ல? எதுக்கு அவ்வளவு பெரிய பேரு? மீரா ஹாஸ்டல். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். நீ இப்ப இருந்தே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. தெரிஞ்சவனுக்கு எல்லாம் சொல்லிடு. நீ வரியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு பெருச்சாலி விரட்ட வேண்டி இருக்கு. பெருச்சாலியா? எங்க அப்பந்தான். என்ன மீரா, பெட்டி படிக்கலாம் வெளியூர் போறியா? எந்த ஊர் போற? நீ மட்டும் தான் போறியா? இதெல்லாம் என்னது இல்ல உங்களுது. அப்ப வெளியூர் போறேனா? எந்த ஊர் போறேன்? நான் மட்டும் தான் போறேனா? நீ வரலையா? நீங்க வெளியூர் போல, இந்த வீட்டை விட்டே போறீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு? உன் புருஷன் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொல்லிட்டாரா? யாரும் சொல்லல, நானா தான் சொல்றேன். ஏன் 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 எதுக்கு இப்ப 3 இப்ப சொல்லு, நான் எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? இந்த வீட்டை நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல மாத்த போறேன். மீரா லேடிஸ் ஹாஸ்டல். பெரிய ராணா போட்டுட போறான், சின்ன ராணா போட சொல்லு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இத பாருங்க, இனிமே இந்த வீட்ல படிக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க தான் தங்கணும். ஆம்பளைகளுக்கு இங்க இடம் கிடையாது. ஐயோ, வாழற வீட்டை எதுக்காக லேடிஸ் ஹாஸ்டலா மாத்துற? ஹாஸ்டல்ல குடியிருக்கலாம், ஆனா குடியிருக்கிற வீட்டை ஹாஸ்டலா மாத்த கூடாது. சும்மா இருங்கப்பா.
இவ்வளவு பெரிய வீடு நம்ம 2 பேருக்கு தேவையா? ஏதோ சும்மா இருக்கிற இடத்த ஒரு 4 காசு பண்ணலாம்னு ஐடியா பண்ணா என்ன கேட்காம ஏன் விட்டேன்னு பாஞ்சுக்கிட்டு வரீங்க? இதை விட பெரிய பெரிய பங்களாவிலலாம் வீட்டு வேலைக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படித்தான் வீட்டை வியாபாரமா ஆக்குறாங்களா? உங்க அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க கிளம்புங்க. வீடு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு ஆள் வர போறாங்க. என்ன வெளியில அனுப்பிச்சிட்டு நீ எங்க இருக்க போற? நான் இங்கேயே தான் இருப்பேன். ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பா? எவன் என் கண்ணுல வெண்ணெய் சுண்ணாம்பு வச்சு அலையிறது? யாரோ சொல்லிட்டாங்க, நீங்க அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருப்பீங்களா? இத பாருங்க, இது லேடிஸ் ஹாஸ்டல். இந்த வீட்டுக்குள்ள தப்பி தவறி ஒரு ஆம்பளை கூட வரக்கூடாதுன்னு SMD நான் ஸ்ட்ரிக்ட்டா ரூல் போட்டிருக்கேன். நீங்க நரைச்ச தலையோட நடு ஹால்ல நடமாடிக்கிட்டு இருந்தா பொண்ணுங்க பதறிட மாட்டாங்க. பெத்த தகப்பனை வெளியில அனுப்பிச்சிட்டு நீ லேடிஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்கிற, என்னுடைய சாபம் உன்னை சும்மா விடாது. நீங்க வெறிய நாகப்பாவே, நீங்க சாபம் விட்டு எங்களுக்கு அப்படியே பழிச்சிட்டு போகுதாக்கா. இந்த பெட்டி படிக்கலாம் தூக்கி தலையில வச்சுட்டு அப்படியே சாபம் விட்டுட்டு போயிட்டே இருங்க. வர்ற 10ஆம் தேதி லேடிஸ் ஹாஸ்டல் ஓபனிங் வச்சிருக்கேன். முடிஞ்சா காம்பவுண்டுக்கு வெளியில நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உன் நல்ல மனசுக்கு எடுத்து உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்டு மீனாட்சி தான். மீனாட்சி அட்ரஸ் எனக்கு தெரியும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. உங்க கதை முடிஞ்சு போச்சு. தூக்கு ஒரு கை கூட அப்படியே கொடுத்தன எடுங்க. ஐயா சாமி, என்னால் நம்பவே முடியல. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள கூப்பிட்டு வயறாரு சாப்பாடு போடுவாள. அந்த மீரவா உன்னை வீட்டை விட்டு வெளியில அவளுக்கு பணத்தாசை வந்துடுச்சுடா. இப்ப எதுக்காக வீட்டை ஹாஸ்டலா மாத்தணும்? அப்படியே மாத்தினாலே என்ன ஒரு இன்சார்ஜாவோ மேனேஜராவோ உட்கார வச்சிருக்கலாம்ல. அது லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் எல்லாம் அங்க தங்க கூடாது. என்ன மீரா பேசுற மாதிரி நீயும் பேசுற? நான் வேணா அவகிட்ட பேசி பாக்கட்டா? வேணாம், ஏற்கனவே இத்து போன ஆளை கூட்டிக்கிட்டு வந்து ஏன் தொந்தரவு பண்றீங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கா. அப்படியா கேட்டா? இல்ல, இன்னும் பச்சையா கேட்டா. நான் தான் கொஞ்சம் பாலிஷா சொன்னேன். மீராக்கு வாய் ஜாஸ்தி. மீரா என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி. சரிடா, இப்ப நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன வழி? சரி, வீடு யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி? மீரா பேர்ல. ஏன்டா மடையா, வீடு வாங்கும் போது மீரா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவ? ஏண்டா, வீடு வாங்கும் போது அவ அந்த லேடிஸ் ஹாஸ்டலா மாத்த போறான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஓ, அப்ப ஒரு மந்திரவாதியை வச்சு அந்த வீட்டுக்குள்ள பேய் பிசாசு நடமாடுது அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டுருவோம். ஏண்டா, இப்ப நான் மட்டும்தான் உன் வீட்டுல இருக்கேன். நான் மீரா 2 பேருமே உன் வீட்டுக்கு வரணுமா? ஓ, அது வேண்டாம். இப்ப உன் வீட்டுக்கு எதிர்க்க ஐயாசாமி லேடிஸ் ஹாஸ்டல், தங்குவது இலவசம், வாடகை இல்லை அப்படின்னு ஒரு போர்டை போட்டுருவோம். போட்டா அங்க தங்க வரவங்க எல்லாம் இத பார்த்துட்டு இங்க வந்துருவாங்கல்ல. சரி, ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு கேட்டா இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் 1 இயர்ல நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப நான் தெருவுல நிக்கிறேன். உன் ஐடியாவை கேட்டேன், தெருவுல அடிபட்டு கிடப்பேன். அப்படியா? என்னைக்கு ஹாஸ்டல் ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க? அடுத்த மாசம் 10ஆம் தேதி. அப்படியா? அப்ப ஒரு 4-5 நல்ல பாம்பை வாங்கி வீட்டுக்குள்ள விட்டுருவோம். அங்க வரவங்க எல்லாம் பாம்பை பார்த்துட்டு அலறி பிடிச்சி ஓடி போடுவாங்க. இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா பாம்பெல்லாம் நீளமா இருக்கணும். ஏண்டா, நீ என்ன அனகுண்டா பார்ட் 2 எடுக்க போற? பாம்பெல்லாம் நீளமா இருக்கணும்னு சொல்ற. சரி, 5-6 பாம்பெல்லாம் எங்க கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்ச குத்தூஸ் பாய் ஒருத்தர் இருக்கார். அவர் சினிமாவுக்கெல்லாம் பாம்பை சப்ளை பண்றவர். அவரை போய் பிடிக்கலாம். அவரையும் பிடிக்கணுமா? ஐயோ, அவரை போய் பார்க்கலாம்னு சொன்னேன். வா போய் பார்க்கலாம். நான் சொன்னேன்னு குத்தூஸ் பாய் இவன் தான். ஏண்டா, ஏதோ பாம்பை வாடகைக்கு விடுவான்னு சொன்னேன். இவன் கோணியை கையில வச்சுக்கிட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கானே. இப்ப அவன் வேலையில இருக்கான். ஓ, பாம்பு பிடிக்கிற நேரம் தவிர பாக்கி நேரத்துல கீரை வியாபாரம் பண்றானா? இந்த ஏரியாவில் கட்டு விரியன், கண்ணாடி விரியன் அதெல்லாம் ரொம்ப அதிகம். எங்க கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏன்டா அலற? அதை பிடிக்கிறதுக்கு தான் அவன் வந்திருக்கான். ஏண்டா, நம்ம கண்ணுக்கு தெரியாத பாம்பு அவன் கண்ணுக்கு மட்டும் எப்படிடா தெரியுது? உன் கண்ணுக்கு பொங்கல் வடை எங்க இருந்தாலும் எப்படி தெரியுதோ அதே மாதிரி அவன் கண்ணுக்கு எந்த பொந்துல பாம்பு இருந்தாலும் தெரிஞ்சிடும். என்ன சார் இவ்வளவு தூரம்? சரி ஓரமா இல்லைங்க. வைத்தியம் முடிச்ச பாம்பு ஒண்ணு இங்கதான் சுத்திட்டு இருக்கு. அப்பாடி, என்ன சார் சொல்றீங்க? பாம்புக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்குமா? ஓவர் டென்ஷனு, கண்டினியூவா ஷூட்டிங்க, மெண்டல் பிளாக் வந்து மெண்டல் ஆயிருச்சு. இவரு என் ஃப்ரெண்டு ஐயாசாமி. என்ன சார், சினிமா ஏதாவது எடுக்கிறீங்களா?
படத்துக்கு எதுவும் பாம்பு தேவைப்படுதா? இல்ல இவர் படமெல்லாம் ஒண்ணு எடுக்கல. இவருக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு 5-6 பாம்பு தேவை. பாம்பு தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா என்ன பிரச்சனை அப்படி? என் பொண்ணு மீரா என் வீட்டை ஹாஸ்டலா மாத்துறேங்கிறான். அது இவருக்கு பிடிக்கல. ஒரு 5-6 பாம்பை வீட்டுக்குள்ள விட்டா ஹாஸ்டல்ல சரி யாரும் வரமாட்டாங்களே. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வயசு ஆக ஆக நல்ல புத்தி வரணும். ஏன் உங்க புத்தி இப்படி சார பாம்பு மாதிரி சைடு வாங்குது? குத்தூஸ் பாய், விஷயம் சுமாரியா? ஒரு பொண்ணு புத்திசாலித்தனமா 4 காசு சம்பாதிக்க ஆசைப்படுது. அதுக்கு தோதா நீங்க ஒத்தாசை இல்லாம பாம்பை விட்டு பால் பண்ணணும்னு பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? ஐயா, ஹாஸ்டல் ஆரம்பிக்கிட்டவன் சம்பாதிக்கிட்டவன், நான் வேண்டாங்களே. அதுக்காக பெத்த தகப்பனை வீட்டை விட்டு வெளியில விரட்டலாமா? அது வேணும்னா தப்பு தான். நான் ரசத்து பாயே, தம்பி காதரு, மொய்தீன் பாயே எல்லாரும் மொத்தமா வந்து பேசுறோம். ஆனா பாம்பு விட சொன்னீங்கன்னா பிரச்சனை பண்ணிடுவேன். அப்போ நீங்க எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் கோணியோ மேல உதவி விட்டுருவேன். மொத்த பாம்பு உன்னை கொத்திவிடும். வேண்டாம், இவன் என்ன குத்தூஸ் பாயா கொத்தூஸ் பாயா? வாடா. மேடம், மேடம், யார் நீங்க? ஓஹோ, வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்ஜினியர் ஆள் அனுப்புறேன்னு சொன்னாரு. அவங்களா நீங்க? இல்ல மேடம், நாங்க சிஎம்டிஏ. உங்க பேரே சிஎம்டிஏவா? இல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க ஏரியாவுல டிராபிக் எக்கச்சக்கமா இருக்க, கவனிச்சிங்களா? ஐயா, ஏன் கேக்குறீங்க? வண்டி இங்க நிறைய ஆயி போய் ஒரே டிராபிக் ஜாம். ஜனங்கள்ல என்ன கஷ்டப்படுறாங்க. சரி, அது சொல்றக்கா ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? இந்த சிக்னல்ல இருந்து மெயின் ரோடு போய் ஜாயின் பண்ற மாதிரி புதுசா ஒரு பாலம் வருதுமா. எல்லாம் இந்த ஏரியா ஜனங்க கைப்பட புகார் எழுதி கொடுத்து பாலம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த பாலம் உங்க வீட்டு வழியா தான் போகுது. அப்படின்னா நான் எங்க போறதுன்னா அந்த பாலத்து மேலே ஏறி போயிடலாம் இல்லங்க? தாராளமா போலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனா அங்க பாலம் வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கணுமா. நானா? நான் எங்க இருந்து கொடுக்கறது? நீங்க என்ன சொல்றீங்க? பாலம் இந்த வழியா போறதுனால மெயின் பில்லர் இங்கதாம்மா போடணும். அதுக்கு உங்க வீட்டை இடிச்சாகணுமா. ஐயா ஐயா ஐயா, என்ன விளையாடுறீங்களா நீங்க? இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா, உங்ககிட்ட சொல்றதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அப்பா, நாளைக்கு புல்டோசர் கொண்டு வந்து இந்த வீட்டை இடிக்க போறீங்களா? ஆமாம்மா, எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குமா. நாங்க வீட்டை இடிச்சாலும் உங்களை அம்போன்னு விட்டுற மாட்டோமா. மூளைக்கடை பக்கத்துல மூலையில ஒரு குடிசை போட்டு தர்றோம். அங்க காலை ஆட்டிக்கிட்டு கட்டாந்தரையில படுத்துக்கலாம். மரியாதையா வெளியில போங்கயா. நாளைக்கு நான் வக்கீல பார்க்க போறேன். இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அம்மா, நல்ல காம்பன்சேஷன் வாங்கி தரமா. தேவையில்லையா? ஏம்மா, ஸ்கூலோ ஆஸ்பத்திரியோ யோசிக்கலாம், வீடு தானம்மா. நான் இந்த வீட்ல ஹாஸ்டல் நடத்த போறேன். அப்படியா? ஆமா, அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். அடுத்த மாசம் இனாகிரேஷன் வச்சிருக்கேன். வேணும்னா ஒரு உதவி பண்றோமா. நீங்க ஹாஸ்டல் நடத்த மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தா நாங்க பேச வேண்டியவங்கள்ட்ட பேசிக்கிறோம். ஏங்க, நான் தான் ஹாஸ்டல் நடத்த போறேன்னு சொல்றேன்ல, நடத்த போறது இல்ல அப்படின்னு ஏன் லெட்டர் எழுதி கொடுக்கணும்? ஐயா, உங்க பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம். அதாவது அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தா ஏதாவது பிடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஓகே சார். இத பாருங்க, நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. நீங்க உள்ள வாங்க, நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன். என்னம்மா இப்படி மாறிட்டீங்க? என்ன பண்றதுங்க, இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நான் கையெழுத்து போடலாம் நல்லா இருக்காது. வாங்க, கையெழுத்து போடுறேன். அப்பா, முடியல. மாடு மாதிரி மதன் இருக்காங்க. 2 அடிக்கு சுருண்டுட்டானுங்களே. எங்க அப்பன் இவ்வளவு கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? விடக்கூடாது, பண்றேன். ஹலோ அப்பா, அப்பா எங்கப்பா இருக்கிறீங்க? அப்பா, அப்பா நீங்க இல்லாத போது 2 பேர் வீட்டுக்கு வந்து முடியாது அப்பா, நான் முடியாதுன்னு சொன்னப்பா. ஐயோ ஐயோ, வேண்டாம் அப்பா. அவங்க என்ன அப்பா 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 எங்கப்பா இருக்கிறீங்க? அப்பா 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 ஐயா அப்பா அப்பா சீக்கிரமா வேண்டிருக்கப்பா. எனக்கு பயமா இருக்குதுப்பா. சரி. கைய ஓங்க வேண்டான்னு தான் பாக்குறேன். அந்த கிழமை விட மாட்டேங்கிறானே. மீரா, மீரா, என்னம்மா, என்ன ஆச்சு? அப்பா அப்பா, வீடு அடிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வந்தாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன? அட பாவிகளா,
என் பொண்ணை மிரட்டிட்டு வான்னு சொன்னேன். என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு வான்னு சொல்லலையே. மிரட்ட சொல்லி நீங்க தான் சொன்னீங்களே. ஆமாம்பா, நீ ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஆட்களை ஏற்பாடு பண்ணி உன்னை மிரட்ட சொன்னேன். வீடே போகும்போது ஹாஸ்டல் ஐடியாவை நீ விட்டுடுவே, நான் உள்ள வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மா அம்மா அம்மா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வந்ததுல ஒருத்தர் போன்ல பேசுனதை நான் கேட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. அப்போ நீ நெருப்ப ஈ முக்கியமா, கரும்ப கரடி கடிக்குமா, பாயசத்தை பாம்பு குடிக்குமா? நான் போய் சொன்னேன், நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. மீரா, அவங்க போயிட்டாங்க இல்லையா? இல்லையாப்பா, உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு 300 ரூபா கொடுத்துட்டேனே, போயிட வேண்டியதானே. இன்னும் என்ன பண்றாங்க இங்க? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் போவேன்னு உள்ள உட்கார்ந்துட்டு உள்ளே இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. நீ எங்க வர? எனக்கு வேலை இருக்குல்ல. நான் வர மாட்டேன். அட வாங்க நான் வர பா, மாட்டேன். டா, டா, வாங்க, வாங்க, மீரா. வாங்க பாப்பா. உள்ள வா. அப்பா, ஜிப்பாவை அடிச்சு துவைக்கணும், அப்பாவை அடிச்சு வளர்க்கணும்னு டைரக்டர் எனக்கு கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாத்தீங்களா, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க 4 பேரை அரவணைச்சு போறது தான் நல்லது. ஒருத்தரை ஒதுக்கிட்டு பண்றதை விட ஒத்துமையா ஒரு வேலையை பண்ணோன்னு வைங்க, பலமும் ஜாஸ்தி பலனும் ஜாஸ்தி. என்ன நான் சொல்றது சரியா? Savashmira, Savashmira.